இங்கே பார்த்தீங்களா, இந்த உத்தண்டியில் வந்துட்டு இந்த பாய் பீஃப் பிரியாணிக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு க்ரௌடு. எல்லாமே டேக்அவே நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. வாங்குறவங்க எல்லாருமே வந்துட்டு சிக்கன் 65, பீஃப் தவா கறி தனியாக உங்களுக்கு வேணும்னா 100 கிராம் 70 ருபீஸ், ஒரு பிளேட் 100. இந்த லாலிபப் வந்து 250 கிராம்ஸு. இது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இலவசமாக கொடுக்குறாங்க. ஏஜ்டு பீப்புள் வந்தாலும் காசு இது பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு கையில் காசு இல்லை, பாதி காசு தான் இருக்குதுன்னு சொன்னால் கூட அந்த காசை வாங்கிட்டு அவங்களுக்கு பிரியாணி கொடுத்துட்றாங்க. எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கிறாங்க, ஆனால் ப்ராட் மைண்டடாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் இந்த பக்கம் வரவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே வாங்கிட்டு போகிறாங்கன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாரெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு கிராஸ் பண்ணுறாங்களோ இந்த கடையில் வந்து நின்றுட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்றது தான் ஒரு பெரிய இது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்தண்டி டோல்கேட்டை கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்கன்னா ஆன் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீஃப் கறி, சிக்கன் பீஃப் கறி இருக்குது. ஈசிஆர் பாய் பிரியாணி கடை. கேட்குறவங்களுக்கோ சொல்கிறவங்களுக்கோ தேவையே கிடையாது. இங்கே வந்த உடனே மக்கள் எல்லாருமே காரு, 2 வீலரெல்லாம் நிற்க வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான ஐட்டமை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து டேக்அவே நிறைய இந்த இடத்துல வந்துட்டு பார்க்க போனால் ரெண்டுமே இருக்குது. பீஃப் பிரியாணி 100 ரூபாய், சிக்கன் பிரியாணி 100 ரூபாய், லாலிபாப் இருக்குது, சிக்கன் 65 இருக்குது. அது தவிர எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்துட்டு 100 கிராம்ஸ் வந்துட்டு 70 ருபீஸு, ஒரு பிளேட் வேணும்னா 100 ரூபாய், லாலிபாப் வேணும்னா 250 கிராம்ஸ் வந்து 150 ருபீஸு. ஸோ இதுதான் வந்து இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி. யாரெல்லாம் இந்த பக்கம் வரீங்களோ இந்த நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன அளவுக்கு சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து இந்த வண்டி விட்டு இறங்கிட்டு இந்த கடையை வீடியோ பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு திருப்பி நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்து ப்ராட் மைண்டடாக பண்ணுறாங்க. 4 வருஷமாக செய்கிறாங்கன்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், குவான்டிட்டி கூட இருக்குது. ஆனியன் ப்ளஸ் வந்து அந்த சால்னா கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், டேக்அவே எல்லாருக்கும் வந்து டேக்அவே நிறைய, சாப்பிட்றத விட டேக்அவே தான் நிறைய இருக்குது. நீங்க அதை சுட வைக்கிற கேஸ் செலவு என்னாச்சு, ஆள் கூலி என்னாச்சு? இப்போ கூட நீங்க 1000 லைட்ஸ்ல போய் கேளுங்களேன், எந்த பாய் வேணாலும் கண்ணை முன்னு டிஎம்கேக்கு தான் போடுவான்றாங்க. ஆனா கடைசியில் ஹாய் வீவர்ஸ், நான் எங்கே வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உத்தண்டியில் வந்து இந்த டோல்கேட் தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஆன் ரைட் சைடில் பாய் பிரியாணின்னு சொல்லியிருக்கோம். அந்த கடைக்கு தான் வந்திருக்கிறேன். அந்த கடையில் வந்து என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்ட்டு பாய் கிட்ட பேசுவோம் வாங்க. இதை பிடிச்சிட்டு பேசுங்க. வணக்கம் எல்லாருக்கும். ஈசிஆர் பாய் பிரியாணியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பீஃபு பயங்கரமான ஸ்பெஷலு. 2வது 65 தவா கறி சிக்கன் பிரியாணி. காலையில் 11 மணிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 1-2க்குலாம் க்ளோசிங் ஆகிடும். க்ரௌடு பார்த்தீங்கன்னா 11லேருந்து 12 மணி வரைக்கும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட கொஞ்சம் கூட்ட நெரிசல் பயங்கரமாக இருக்கும். நம்மளோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மெயின் வந்து அஜினமோட்டோ நாங்கள் போட மாட்டோம். ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ நாங்கள் போட மாட்டோம் இதில் கம்பல்சரி. ஏன்னா குழந்தைங்க, பேரண்ட்ஸ் வீட்டுன்னு வருவாங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இங்கே ஸ்பெஷலிஸ்ட்டே பார்க்க போனீங்கன்னா ஆதரவற்றவர்களுக்கு இங்கே இலவசமாக உணவுக்கு நாங்கள் கொடுப்போம். அது ஹேண்டிகேப்பாக இருந்தாலும் சரி, முதியோர்களுக்கு, ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்களுக்கும் நாங்கள் ஃப்ரீயாக தான். என்ன விலை பிரியாணி பார்த்தீங்கன்னா ½ 100 ரூபா, குவார்ட்ரு 90 ரூபா. என்ன பீஃபா சிக்கனா? சேம் தான், ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே சேம் தான். சிக்கன் 100 ரூபா ஆஃபு, பீஃப் 100 ரூபா ஆஃபு, அதே தான் சேம் குவார்ட்ரு. தவா கறி பார்த்தீங்கன்னா பிளேட் 100 ரூபா, 1/4 கிலோ 150 ரூபா, 100 கிராம் 70 ரூபா. 65 அதே சேம் ரேட்டு தான், 70 ரூபா அந்தமாரி ரேட்டு தான், அதே சேம் ரேட்டு தான். இங்கே நம்மளோட ரொம்ப இது பார்த்து கொண்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் வந்து இப்போ நல்லா அவங்க மிஸ்ஸஸ் பேர். 2வது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போடுவோம், புதினா போடுவோம், அப்புறம் சேர்வை நம்ம போடுவோம். இது வந்து இந்த சிக்கனோ பீஃபோ இல்லை, அதுக்குன்னு நாங்கள் தனியாக மசாலா ரெடி பண்ணி அதுக்குன்னு நாங்கள் போடுவோம். அது இங்கே க்ரௌடு நீங்கள் இன்னும் ஒரு ½ ஹவரில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு வரும். நீங்கள் அவங்க கஸ்டமர்கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா பட் உங்களுக்கு நல்லாவே தெரியாது. நன்றி. தேங்க்யூ. பீஃப் சிக்கன் தான் இருக்குது. அதுதான் அப்படி கேட்டார்.
அக்கா இதை வச்சு காட்டுங்க, அவர்கிட்ட கொடுக்குறப்ப கொடுங்க கொடுங்க. இதை பாருங்க, எங்க பனியன் போட்டு இருக்கிறவர் வந்துட்டு அவங்ககிட்ட 50 ரூபாய் தான் இருக்குதுன்னு சொன்னாரு. இருந்தா கூட அவங்க வந்து முகம் போனாம வந்து பிரியாணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு இது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவர் சொன்னார் என்கிட்ட வந்துட்டு ஏழைங்க அனாதைகள் யாரா இருந்தாலும் ஃப்ரீன்னு சொன்னாரு. பட் இவர் வந்து சொன்னார் என்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்குதுன்னு. பரவாயில்ல நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. பாருங்க, இதே ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் ஃபீல் பண்றேன். கேஷ் கொடுத்துறாங்கப்பா. வர மக்கள் எல்லாருமே இந்த உத்தண்டியில இருந்துட்டு மகாபலிபுரம் போறவங்க எல்லாமே பாய் கடையில பார்சல் வாங்கிட்டு அப்படியே பறந்துடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியா இருக்கு. நீங்க பாத்தீங்களா, இந்த வந்து பாய் கடையில வந்து கேட்ட அவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்றாரு இது பாக்ஸ்ல வந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும், இந்த மாதிரி பிளேட்ல வாங்கினா நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யார் சொல்லி விற்பாங்கன்னு தெரியல. 100 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு பிராட் மைண்டடோட ஒரு யங்ஸ்டர் சொல்றாருன்னப்ப பாத்துக்கோங்க, ரியலி கிரேட். ஏன்னா இந்த பாய் கடைக்கு எதுக்கு வராங்கன்றது காரணம் என்னன்னா இப்பதான் தெரியுது. பாருங்க எவ்வளவு பீஸ் இருக்கு பாருங்க. एक मिनट तो राइस जास्ती रहेगा, कंटेनर में पैक करे तो कम रहेगा। क्या होना इसमें डाला कि ठीक है, जास्ती खाएगा ना, पेट है ना, पेट है ना, बहुत अच्छा है। வாங்க, இங்க ஒரு பாய் பிரியாணி கிட்ட இருக்கிறவங்க கிட்ட இந்த மேடம் கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். நீங்க எவ்வளவு நாளா இந்த பிரியாணி பாய் பிரியாணி சாப்பிடுறீங்க? நான் ஒரு 8 வருஷமா சாப்பிடுறேன் சார். அப்படிங்களா? 8 வருஷமா சாப்பிடுறீங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா இல்ல பிரியாணி லவரா? நீங்க பிரியாணி லவர்னு இல்ல, ஸ்பெஷலா இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் 8 வருஷமா இங்க சாப்பிடுறதுக்கு காரணமே நல்லா இருக்கும். பிரியாணி கறி நல்லா இருக்கும், பீஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இங்க பீஃப் நல்லா இருக்கும், பீஃப் பிரியாணி சூப்பரா இருக்கும். 100 ருபீஸ்க்கு ஒர்த்தபிளான. ஓ, நீங்க சாப்பிட்டுட்டு செகண்ட் டைம் கொஞ்சம் குஸ்கா கேட்டாலும் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் பிரியாணி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தனை கடை இருந்தாலும் இங்கதான் வந்து நான் சாப்பிட்டுக்கேன். நன்றி நன்றி. பாருங்க இந்த ரைஸ் பாருங்க, பாஸ்மதி ரைஸ்ல பண்ணிருக்காங்க. பீஃப் நல்லா வெந்திருக்கு. இது வந்துட்டு சாப்பிட்ட உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொன்னாக்கா திருப்பியும் வந்து கொடுப்பாங்களாம். சோ எவ்வளவு பெரிய பிராட் மைண்ட். அதனாலதான் நீங்க வந்து ரெகுலரா இந்த கடைக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
நீங்க எத்தனை வருஷமா இந்த பாய் பிரியாணி கடைக்கு வரீங்க? அது காட்டு. நானுங்களா? நான் கொஞ்சம் ஒரு 4 வருஷமா இருக்கும். 4 வருஷம். என்ன சாப்பிடுவீங்க? நான் இங்க வந்து நான் எப்பவுமே பீஃப் பிரியாணி சாப்பிடுவேன். ஓ சூப்பர். சூப்பரா இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். ஓகே. சென்னையில விட இங்க வந்து நான் கரெக்டா உத்தண்டி கிராஸ் பண்ணாலே எனக்கு இங்கதான் பாய் ஞாபகம் வந்துடும். பாய் ஞாபகம் வந்துடும். இங்க போய் கண்டிப்பா வந்து சாப்பிட்டு தான் போனோம். அது கரெக்டா 12 மணி ஆயிடுமான்னு பாத்துன்னு இருப்பேன். நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், மீட் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்லா வெந்து இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பர். எங்க சாப்பிட்டாலும் சரி இங்க டேஸ்ட் மாதிரி வராது. அதனால நல்லா இருக்கும். நான் வீட்டுக்கு கூட வரேன் 2 பார்சல், வீட்டுக்கு 2 பார்சல் வாங்கிட்டு போறேன். நானும் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஷார்ட்ஸ் டுடேவா? எஸ், ஷார்ட்ஸ் டுடே. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஆகி அந்த லிங்க் வந்துரும். நான் போய் சர்ச் பண்ணேன்னா நீங்க சர்ச் பண்ணனாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ இருக்குல்ல, இதுல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணணும். யார் எந்த சேனல் சர்ச் நல்லா சாப்பாடு நல்லா இருக்குது. 99 ருபீஸில் 100 ருபீஸ் ஒர்த் வைலாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்துட்டு நான் உத்தண்டியில் சாப்பிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் நீங்களாம் கூட வாங்க. இந்த உத்தண்டியில் பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 100 ருபீஸ் கிடைக்குது. ப்ளஸ் லாலிபாப் வந்து 150 ருபீஸு. எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட கேட்டுட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. வாங்கலாம், உங்களை விட்டுட்டு சாப்பிட்டுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா உத்தண்டியில் இந்த பீஃப் பிரியாணி பாய் கடைக்கு கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சிக்கன் அண்ட் பீஃப் ரெண்டுமே இருக்கும். சிக்கனும் பீஃபும் ரெண்டுமே 100 ரூபாய் தான். இங்க பாருங்க, பாஸ்மதி ரைஸ் சூப்பரா இருக்கு. மசாலா வந்து அந்த அளவுக்கு இதுல மைல்டு அண்ட் டேஸ்டியா இருக்குது. இரிட்டேஷன் எல்லாம் கிடையாது. என்ன சொல்றது, வார்த்தையிலே இல்லை. யங்ஸ்டர்ஸ் பண்றாங்க, ஆச்சரியமா இருக்கு. எங்கிட்ட வந்து ரெடி பண்ணி கொண்டு வராங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கு. தேங்க்யூ. சாப்பிட்றாங்களா? இங்க லாலிபாப்பா கிடைக்கும் சார். அப்படிங்களா? சரி சரி, நல்லா இருக்கும். சிக்கன் 65, பீஃப் தவா கறி. ஸோ பீஃப் பிரியாணின்னு சொல்லிட்டு உள்ள போந்துருவீங்க, என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே சாப்பிட்டுடுவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ இந்த கடைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி மாசம் எண்டுல கூட வந்து சாப்பிடுவேன் சார் நானு. ஓ பரவாயில்லம்மா, சூப்பர் சூப்பர். அப்போ அந்த அளவுக்கு பாய் வந்து நல்லா செய்கிறாரு. தேங்க்யூ.